கோடான கோடி சித்தர்கள் வாழ்ந்த பூமி எப்படி கத்துறாங்கன்னு பாருங்க. கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோயிலும் உண்முல்லை குளங்களும் உண்முல்லைங்கிறாங்க. ஆனா கண்டிப்பா பிடிக்கலாம். நம்ம பண்ற தவத்தின் பயன் அவர்கள் வருவார். கடைசி 4 சித்தரை பார்த்தோம். வாய் பேச முடியாதவர்கள் கூட திரும்புமா புகழ் அவங்களுக்கு. இந்த வாய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த திருப்புகழ் இந்த விராலிமலையில தான் தொடங்குறாரு திருப்புகழை. எனக்கு அடி எடுத்து கொடுங்கிறாரு, முத்துன்னு எடுத்து கொடுக்குறாப்புல. முத்தை திருப்பத்தி திரு மீதியெல்லாம் இறைவனுடைய. விவேகானந்தர் அதான் சொல்றாரு, இந்த இந்து சனாதன தர்மம் கொள்கைகளோ கோட்பாடுகளோ அல்ல, அனுபூதி தான் மதங்கிறாப்புல. 6 ஆதாரங்கள் 7 சக்கரங்கள் உள்ள கடந்து போகணும். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்தூர், நெஞ்ச கண்ணே கல்லு நெகிழ்ந்தூருக தஞ்ச தருள். நம்மளுக்குள்ளதான் 7 தரைய விளக்குனீங்கன்னா அந்த ஜோதினி 7 தரைய விளக்கி. ஆரோ டிவைன் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரூஹி. இன்றைக்கி நம்ம சேனலில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராமுக்கு வந்திருக்க அற்புதமான கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட ஒரு அன்பும் சாந்தியும்னு சொல்லலாம். சிவஜோதி மாதாஜி அவர்கள் இன்றைக்கி நம்ம பக்கத்தில் அவங்கள பார்க்குறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும், டிவைன் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்பிரிச்சுவல் பற்றி பாசிட்டிவாக பேசுகிறதா இருக்கட்டும், உங்களையும் சரி எங்களையும் சரி ஒரு பாசிட்டிவாக வைக்கிற இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. லெட்ஸ் வெல்கம் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் சிவஜோதி மாதாஜி அவர்கள். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சித்தர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க யாரா இருக்கும்? அவங்க அதை கடவுள்னு அவங்க அதை சொல்லலை. ஆனால் அந்த உள் வருது பார்த்தீங்களா, அதுலேயே இருக்குது. உள்ள பாரு, உனக்கு உள்ளர பாரு, கடவுள் கடவுள் எல்லாத்தையும் கடந்து கடந்து உள்ளே போகணும். மொத்தம் 6 ஆதாரங்கள் 7 சக்கரங்கள் உள்ளே கடந்து போகணும். இப்போ உள்ளே போகிறபோது கடவுள் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு. இன்னொன்று கடவுளை அவங்க எதிர்க்கிற மாதிரி தெரியும், கடவுள் இல்லாதவர்கள் மாதிரி. ஏன்னா நீ எதுக்குடா அங்கே போய் பாலை ஊத்துற, எதுக்குடா அங்கே போய் தேனை ஊத்துறன்னு கத்துறாங்க பாருங்க, சத்தம் போடுறாங்க. எப்படி கத்துறாங்கன்னு பாருங்க. கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோயிலும் உண்முல்லை குளங்களும் உண்முல்லைங்கிறாங்க. ஆனால் இவங்க யாரும் எல்லாம் அதை திரும்பி திரும்பி பண்ணுற போது இவங்களும் மறுபடி சொல்கிறாங்க, இறைவன் எப்படி இருக்கிறாரு, ஆனா பெண்ணா அழியா ஒளியா வெளியாங்கிறது சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் அவர் அவங்க கண்டுபிடிக்கிறது இந்த வெட்டவெளி. இந்த வெட்டவெளி ஏன் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த புனிதமானவர்களுடைய மூச்சுக்காற்று அதில் இருக்குதுல்ல. அப்போ அவங்கள நம்ம உட்காந்து, நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து யாராவது ஒருத்தர் பிடிக்கலாம். இத்தனை கோடி பேர் இருக்கிறோம், கோடான கோடி சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. ஒரு சித்தரை உட்காந்து நம்ம வாழ்னா கண்டிப்பாக பிடிக்கலாம். நம்ம பண்ணுற தவத்தின் பயன் அவர்கள் வருவார்கள். எப்படி சித்தர்களை பார்க்க முடியும்? பார்க்கலாம். அவங்கள எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ எல்லாமே கொஞ்சம் உல்டாவாயிருச்சுது. இப்போ எப்படின்னா, சிவனுக்கு சித்தர்கள் சிவனை தான் பிடிச்சிட்டாங்க. சிவன்கிறவர் இந்த பறவெளி. அவர் ஒரு ஆணு, அவர் கண்ணை மூடிட்டு இப்படி இருப்பார் அப்படி இருப்பார், அவர் ப்ளூ கலரில் இருப்பார், அவர் அபிஷேக பிரியர், அது இது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வந்தவர்கள் அப்படியே கொண்டுக்கிட்டு வர்றாங்க இந்த பக்தி மார்க்கத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக. ஆனால் சித்தர்கள் கொள்கையே வேற. அது அவர்கள் அவங்க கொண்டுகிட்டு போகிறத உள்ளே போனால் அவங்க கடவுளே இல்லைங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க இவங்கெல்லாம். ஆனால் இருக்கிறாங்க. அவங்க பிடிச்சது சிவன் தான், அவர் பரம்பொருள் பரமேஸ்வரன். அதுக்கு அப்படியே போகும், சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படி போகும். சிவபெருமான் தான் அவங்களுக்கு இறை. அது இப்போ மக்களுக்கு அதை காட்டணும்ல, சிவபெருமான் எப்படி இருப்பார். நம்ம தான் உட்காந்து நான் தான் சிவன் என்னைய பாருங்கன்னா அது ரொம்ப கேவலமாக போயிடும். அதனால அதுக்கு ஒரு வடிவம், சிவ வடிவம். அப்போ இந்த உலகம் அசைகிறதெல்லாம் சக்தி, அசையாமல் இருக்கிறது சிவன். சிவம் அசையாது, அப்படியே உட்காந்துருக்கும். அப்படியே அதுக்காக ஒரு மனிதனை அப்படியே சிவபெருமான் இது பண்ணி இந்த பறவெளி தான் அவங்க பார்த்தது. அவங்க இந்த பறவெளியில் தான் இவ்வளவும் கண்டுபிடிச்சது. நவக்கோள்கள் இது எல்லாம், அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே. இப்போ அவங்களுக்கு எந்த ஞான திருஷ்டி சொல்லுங்கள். அப்போ இது உட்காந்து தவத்தின் பயனாக இந்த வரத்தை வாங்கி வச்சிருக்கிறாங்க. சித்தர்களை பார்க்கலாம். என்னைக்கு பார்க்கலாம்னா, இந்த மாதிரி இப்போ சிவனுக்கு தான் அமாவாசை, அம்மாவுக்கு பௌர்ணமி. இப்போ என்ன போயிடுச்சதுன்னா, சிவபெருமானுக்கு பௌர்ணமியும் அம்மனுக்கு அமாவாசையும் ஆகிப்போச்சு. அமாவாசை அன்னைக்கு கிரிவலமாக எங்கேயோ அப்படி ஒரு இறைவன் ஸ்தலத்துங்களில், கோயில் ஸ்தலத்துங்களில் அப்படியே நம்ம ரொம்ப அதுக்காக 4 நாள் பட்டினி கிடந்து நீ சாப்பிடாமல் கிடந்து அதெல்லாம் அவங்க வெறுக்கிறாங்க.
உள்ளே இருக்கிறாரு, நல்ல உள்ளே இருக்க பகவானுக்கு ஆத்மலிங்கத்துக்கு உணவை கொடுங்கிறாங்க. நீ வந்து வெறும் வயிற்றோடையெல்லாம் வந்து இது பண்ண வேணாங்கிறாங்க சித்தர்கள். இப்போ அன்னைக்கு தினம் அமாவாசை அன்னைக்கு சரியாக நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு கோயில் ஸ்தலத்தை எங்கேயோ ஒரு புனிதமான சித்தர்கள் அடங்கின ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு கண்ணை மூடி நம்ம இந்த மகாமந்திரத்தை சொல்லிட்டு போனால் அங்கே காட்சி நீங்க சித்தரை பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்குறோம். அமாவாசை அன்னைக்கு நம்மளோட குருநாதர் இருக்கிறாரு. நம்மளுக்கு உண்மையை ஆராய்ந்தால் தான் மற்றவர்களுக்கு நம்ம விளக்கி சொல்ல முடியும். அதனால வந்து பரமஹம்சரும் அப்படி தான். முஸ்லீம்லேயும் இருந்திருக்கிறாரு, இந்துலேயும் இருந்திருக்கிறாரு, கடைசி அந்த இது கிறிஸ்டின்லேயும் இருந்துட்டு தான் அதுக்கப்புறமே நம்ம இந்து மதத்தில் பேர்பட்ட இது இருக்குன்ட்டு இதில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி தான் ஒவ்வொருத்தருமே. அம்மாவும் அப்படி தான் எல்லாத்துலேயும் இருந்து பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் கடவுளே இல்லைன்னு கூட அப்படி ஒரு மாதிரி கண்ணதாசன் மேலாம் போய் அதுக்கப்புறம் தான் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அது என்னன்னு பார்க்குற போது அடுத்தடுத்து போகுது. கோயிலாக கும்பிட்டுட்டு இருக்கோமா, அடுத்து சரி உட்காந்து தியானம் பண்ணும், அப்படி போகுது. அப்படி போகிற போது தான் அந்த சித்தர் மார்க்கம்னு குருநாதர் காட்டி கொடுக்குறாங்க. அப்போ இதே திருவண்ணாமலையில் அம்மா ஒரு வருஷம் ஒரே புடவையில் அண்ணன் தண்ணி ஆகாரில் எலும்பில் போய் தோல் ஒட்டுற அளவுக்கெல்லாம் உட்காந்து ஒரு எறும்புக்கு கூட நீ அரை அரிசி கொடுக்குறே இல்லை, உன்னையே நினச்சிட்ருக்கேன், இல்லை உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு உணவு வேணும்னா எனக்கு இந்த பிரபஞ்ச உடம்பு சக்திக்கு கொடுன்னு உட்காந்துருந்தோம். மலை மேலே ஒரு சாமிஜிக்கு இந்த பெண்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க உணவுகள். அவங்களால நடக்க முடியாதவர்கள் இங்கே ஒரு எலும்பு தோலுமாக ஒரு அம்மா உட்காந்துருக்குன்னு அப்படி போட்டுட்டு போவாங்க. அந்த அது பாலை தயிராக இருக்கும். அந்த பொட்டுக்கல்ல அந்த வெள்ளம் அதை தின்னுட்டு அப்படியே அந்த மாதிரி அம்மா ஒரு வருஷமாக இருந்து அப்போ தான் தவத்தில் இருந்து அந்த வரத்தை வாங்குறது. யார் ஆக்கின சக்கரத்தில் கை வச்சாலும் அவர்களுக்கு அந்த சக்கரம் சுற்றணும், ஒளி கிடைக்கணும், கலர் கிடைக்கணும். முதல்ல ஜூம் அப்படி ஒளி கிடைக்கும் கை வச்சோம். இந்த பவரை இந்த சக்தி எனக்கு கொடுன்னு அடம் பிடிச்சி இருந்திருக்கிறோம் ஒரு காலகட்டம். அப்படிலாம் இருக்கிற காலகட்டங்களில் சுவாமிகள்கிட்ட சித்தரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தரம் அடம் பிடிச்சாச்சு குருநாத். ஏன்னா குருக்கிட்ட தான் நம்ம எதையும் கேட்க முடியும். நம்மளுக்கு ஒருத்தனை இப்போ என்னுடைய சீடர்கள் என்னையே அடம் பிடிக்கிற மாதிரி நான் குருநாதர்கிட்ட அடம் பிடிக்கிற போது, அப்போ நான் இன்னும் சிலரெல்லாம் அடம் பிடிக்கிற போது போகிறோம். சுவாமிகள் அந்த துர்வாசமுனி ஒரு கோயில் அங்கனக்குள்ளே இருக்குது கிரிவலத்தில். இப்படி கையை இப்படி நிறுத்துறாரு எங்கள் எல்லாரையும். இப்படி கண்ணை கட்டுறார் பார்க்க சொல்லி. பேசக்கூடாது, கிரிவலம் முடிகிற வரைக்கும் எந்த பேச்சு ஓம் நமச்ச மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கணும், வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிற போது ஒரு இடம் வர்றபோது தடுத்துட்டார். அப்படி இருட்டு கும்மிருட்டு வேற நிறுத்திட்டார். நாங்கள் பார்க்குறோம் ஒரே ஒளி புகை ஒரு மாதிரி போகிறாங்க. வாசம் அடிக்குது அது எப்படி அற்புதமான ஒரு வாசம், பூக்கள் வாசம், சாம்பிராணி வாசம் அப்படி மாதிரி. கடைசி 4 சித்தரை பார்த்தோம். ஆனால் அவர் ஃபஸ்ட்டே நிறையா பேர் இப்படி பார்க்குறோம். திருவண்ணாமலை அந்த மலையே ஒளியாக தெரியுது. என்னடா அப்போ அமாவாசை அதுவும் இவ்வளோ பெரிய அந்த சித்தர்கள் அப்படியே போகிறாங்க. அந்த அன்னையிலேருந்து அப்போ நம்மளுடைய இந்து சனாதன தர்மம் எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக இதை வந்து கண்டாரே விண்டதில்லைம்பாங்க. நான் வந்து இப்போ கண்டாரே விண்டதில்லைன்னா நான் காணினதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் சொல்ல முடியுமே தவிர ஆமாம் அது அவரவர்கள் உணர்ந்தாங்க. ஆமாம், அதை தான் அருணகிரிநாதர் வந்து எல்லாம் எழுதினார். அவர் சும்மா தான் இருக்க சொன்னார் முருகப்பெருமான். ஆனால் அவர் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய திருப்புகளை இயற்றுறார் மனிதர்களுக்கு. நல்லா இருக்கும் அந்த திருப்புகம். வாய் பேச முடியாதவர்கள் கூட திரும்புமா புகழ் அவங்களுக்கு. அந்த வாய் பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த திருப்புகள். அப்போ எழுதுகிற ஒரு காலகட்டத்தில் அந்த புத்தகத்தை முடிக்கணும். அவர் ஒன்று எழுது பேனாகினா பேப்பர் எதுவும் கிடையாது. ஓலைச்சுவடியில் ஓட்டையாக போட்ட எழுத்துக்கள் எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள் அந்த இதை எழுதுறது. அதில் முடிக்க முடியலை. அவருக்கு ஒரு எதிரி இருந்திருக்கிறாப்புல, சம்பந்தாண்டாருன்னு ஒரு எதிரி. அவர் என்ன பண்ணிட்டாரு, எப்பயுமே ஒரு ஒரு ஆன்மீக இது எல்லாருக்குமே ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு எதிரி இருப்பான், இதாகிட்டு ஒரு இப்படி அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்படி எதிர்ப்பு. ஒரு சினிமான்னா கூட பாருங்கள் இன்னொரு எதிர்ப்பு அந்த மாதிரி. அதில் சம்பந்தாண்டார்னு ஒருத்தர், அவர் கொஞ்சம் அருணகிரிநாதர் எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு இது பண்ணி கண்டுபிடிச்ச அப்படி. அப்போ அந்த நாட்டில் உள்ள அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது, கண்ணு தெரியல. அப்படிங்கிற போது சம்பந்தாண்டார் போட்டு கொடுக்குறாரு ராஜா கிட்ட. ரொம்ப பவரான ஒரு சித்தர் ஆள் தான் போய் அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வர முடியும். அது மாதிரி நம்ம அருணகிரிநாதர் இருக்கிறாரு, ஏன்னா இவரை இந்த ஊர்லேருந்து கடத்தி விட்டுறலான்னு அவருக்கு ஒரு இது, அப்படி செய்யலாம். அப்படிங்கிற போது கூப்பிட்டு அவர்கிட்ட அருணகிரிநாதர்கிட்ட ராணியம்மா சொல்லுது, இந்த மாதிரி என்னுடைய கணவர் இப்படி இப்படின்னொன்னே சரின்ட்டு அவர் புறப்படுறாரு.
புறப்படுற போது வெளியிலேருந்து யோசிக்கிறாரு, இப்பேற்பட்ட மலை சஞ்சீவி மலை, இவ்வளோ ஒரு மூலிகை அங்கே தான் இருக்குது, மருத்துவமனை அங்கே ககன மார்க்கத்தில் போகணும். ககன மார்க்கம்னா இந்த உடம்பு அப்போல்லாம் என்ன அந்த பஸ்ஸா ட்ரெயினா இது. அப்போ இது பண்ணுற போது அவர் கூடு விட்டு கூடு பயிர வித்தையெல்லாம் கற்று வச்சுருந்துருக்குறாங்க சித்தர்கள். அப்போ அங்கன ஒரு கிளி கிடந்திருக்குது. அந்த கிளி உடம்புல ஏறி இந்த பாடியை இந்த உடம்பை கிளி கோபுரம்ன்ட்டு ஒரு அந்த கோபுரத்தில் இவர் உடம்பை அருணகிரிநாதர் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இந்த உயிரை வந்து அந்த கிளி ரூபத்தில் பூந்து போகிறார். போய் அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாப்புல ராஜா அவங்ககிட்ட. வந்து அது இவர் வர்றதுக்குள்ளேயும் இந்த சம்பந்தாண்டார் என்ன பண்ணிடுறாரு, இவர்கிட்ட ராணி அம்மா கிட்ட சொல்லிடுறாப்புல, இவ்வளோ சக்தி மிக்க இவரை வந்து நம்ம நாட்டிலேயே அப்படியே எரிச்சிருவோம் அப்படின்ட்டு. இவர் அங்கேருந்து திரும்பி வந்து பார்க்குறாரு, தன்னுடைய கூடு அங்கே இல்லை, தன்னுடைய உடம்பு இல்லை. பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்லன்ட்டு என்ன பண்ணுறாரு, அவரால் தாங்கிக்க முடியாது என்னன்னா முடிக்காமல் போயிட்டார் திருப்புகழை. இப்போ இந்த புத்தகம் இருக்குது பாருங்க, எவ்வளோ ஒரு 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 ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் பாருங்கள். அது முடிக்காமல் போயிட்டார். அதுக்கு அவர் அந்த கிளி ரூபத்திலேயே திரியிறார். அப்போ ஒரு மரத்தில் எங்கே உட்காந்தாலும் அவர் அழுகிறது. ஐயோ, முருகப்பெருமான் நம்மளை சும்மா தானே இருக்க சொல்லி மந்திரம் சொன்னார், நாம் தானே இருக்காமல் அந்த விராலி மலையில் தான் தொடங்குறாரு திருப்புகழை. எனக்கு அடி எடுத்து கொடுங்கிறாரு, முத்துன்னு எடுத்து கொடுக்குறாப்புல, முத்தை தருப்பத்தி திரு, மீதியெல்லாம் இறைவனுடைய இது பிள்ளையார் இது வரும். அப்போ இவர் அழுதுகிட்டு இருக்கிறாரு. அங்கே கீழே ஒரு இந்த மாதிரி தவம் அப்போல்லாம் தவம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு முனிவர், கணபதி முனிவருங்கிறவர், நீ ஏன் கிளி அழுதுகிட்டே இருக்கிற, என்ன அப்படிங்கிற போது, நான் தான் அருணகிரி, நான் திருப்புகழை இயற்றினேன், முடிக்காமல் வந்துட்டேன் அப்படிங்கிறாப்புல. என்னது, நீ அருணகிரியா அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சரி நீ சொல்லு, நான் எழுதுகிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த அனுபூதி. விவேகானந்தர் அதான் சொல்கிறாரு, இந்த இந்து சனாதன தர்மம் கொள்கைகளோ கோட்பாடுகளோ அல்ல, அனுபூதி தான் மதங்கிறாப்புல. அப்போ அனுபூதி தான் மதம். இது நம்மளுடைய இந்து சனாதன தர்மம் அனுபூதி. அப்போ இவர் இந்த கிளி ரூபத்தில் இவ்வளோ அனுபவித்து வச்சுட்டார். இவ்வளோ எழுதினார் திருப்புகழ், இவ்வளோ நிறைய எழுதியிருப்பார். கந்தர் அலங்காரம், இது வேல் விருத்தம், இன்னும் பாடல்கள் நிறைய எழுதியிருப்பார். ஆனால் அதுலேயே செலக்டடாக 51 அச்சரம், ஒன்று 4 வரி, 51 அச்சரம் 4 வரி வரும், எழுதி வச்சுட்டார். இந்த இவர் எழுதிட்டார். எழுதி ஓலைச்சுவடியில் எழுதி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தானே அடுத்து வந்தவர்கள் அதை அப்படியே பிரிண்ட் போட்டு அதை இது பண்ணி அப்படியே பத்திரமா வந்து மீதி மிச்சம்தான் இப்போ இருக்கிறது நம்மள்கிட்ட. அதில் தான் அவர் அது நிறைய தன் அனுபூதியை அதில் கொட்டினது. 51 அச்சரத்துக்கு அவ்வளோ பவர். அந்த பாடல்களில் முதல் அடி நெஞ்ச கனகல் நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சோட் பூனை மாலை சிறந்திடவே பஞ்ச கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலண்ணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கையமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனு நீ அழையோ எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார் கண்ணல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. இப்படி 4 வரியாக வரும். அதில் ஒரு வரி அற்புதமாக போட்டிருப்பார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறை என்றாலுமே, அதுலேயும் அதை அப்படியே போட்டுறாரு. இப்போ தான் லாஸ்ட் வரி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு முடிச்சுட்டார். அனுபூதி 51 அச்சரம் 4 வரியாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போது சித்தர்கள்லாம் நீங்கள் கூடு விட்டு கூடு பாயிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அந்த காலத்தில் அதே மாதிரி இப்போ யாராவது அந்த மாதிரி சித்தர்கள் இருக்காங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ யாருமே அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலை ஆகிப்போச்சு, சுற்றி அந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகிப்போச்சுது. ஆனால் இப்பயும் ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி விசன்ஸ் கிடச்சிருக்குது.
இப்போ சில நேரங்களில் வந்து அம்மா அங்கே ஊருக்கு போயிருக்கவே மாட்டோம். ஆனால் சத்தியம் பண்ணுவாங்க. நீங்கள் தாம்மா வந்து முசிறியில் அப்படி தான் இல்லைங்கம்மா நீங்கள் தான் வந்து உட்காந்து செஞ்சீங்க. நாங்கள் போட்டால் கூட காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரிலாம் நடந்திருக்குது. அதே மாதிரி சாமிஜிங்களுக்கும் அதே மாதிரி இல்லைங்க சாமி நீங்கள் அங்கே நின்னீங்க நீங்கள் தான் நின்னீங்க அந்த இந்த இடத்துல. காட்சி மட்டும் அளிக்கிறாங்க. காட்சி ஆமாம். அது கூடு விட்டு கூடு பாயிறது அந்த மாதிரி தான் அது. ம், ம். இருக்குது ஒரு சில சித்தர்கள்லாம் இருக்குது. ஆனால் யாரும் இப்போ சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல. இப்போ யாரும் அந்த மாதிரி கிடையாது. கடைசியாக வள்ளலாரோட முடிஞ்சது. வள்ளலார் வந்து ரொம்ப அற்புதமாக அவர் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அந்த ஜோதியை காட்டி கொடுத்துட்டார். நம்மளுக்குள்ளே தான் 7 திரைய விளக்குனீங்கன்னா அந்த ஜோதின்னு 7 திரைய விளக்கி எவ்வளோ சிம்பிளாக அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டார். சித்தர்கள் பற்றின கேள்வி எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் அம்மா கிட்ட கேட்டு அதுக்கான விடையை உங்ககிட்ட சொல்கிறோம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறோம்மா. நன்றி. நன்றி, வணக்கம். சிவாய நமः.